இது வந்து பார்த்தீங்கன்னா சேமக்கிழங்கு புளிக்குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம். தேவையான அளவுக்கு வந்து ஆயில் வந்து போட்டுக்கோங்க. ஆயில் வந்து நல்லா வந்து காயிட்டும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து லிமிட்டட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வச்சுருக்கோம், பூண்டு, அந்த டமாட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாருங்கள் இது மாதிரி கச்சம் வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். வெங்காயம் பூண்டு வந்து இது வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டமாட்டோ வந்து அரைச்சி ஊற்றணும். டமாட்டோ வந்து டமாட்டோ பொடி வந்து இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காய போடணும். உப்பு வந்து போட்டுக்கலாம், நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது வதக்கி வச்சுக்கோங்க. ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி வச்சுக்கணும். நல்லா வந்து கலக்கி வச்சுக்கோங்க. நல்லா வந்து இது வந்து வதக்கி வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். தேவையான அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா வந்து வதங்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வைக்கலாம். வச்ச பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். சேப்பங்கிழங்கு வந்து நல்லா வந்து விசில் வந்து வந்துடுச்சு. ஒரு 3 விசில் வந்த பிறகு இப்படி வந்து கைட்டு விட்டுருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள். ஸோ புளி வந்து நல்லாக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். கொச்சிச்சனாவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து சூப்பராக டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து கலக்கி விட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா காம்போ வந்து ராகி முட்டை சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். கோவக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடுறோம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காயட்டும். காஞ்சி பிறகு ஸோ கடுகு சீரகம் வந்து ஆட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து பொரிஞ்சிட்டு இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிபி லெவல் வந்து கம்மி பண்ணும். ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட். பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதங்கட்டும். மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து ஆட் பண்ணலாம். கோவக்காய்க்கு வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணனாக்கா உப்பு வந்து ஆட் பண்ணலாம். கல்லுப்பு வந்து தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது வதக்கி கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இது வந்து விசில் போட்டு ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா கிரவுண்ட் பொடி வந்து அரைச்சி வந்து இதில் விடலாம். ஸோ உப்பு பத்தலைன்னா இப்போ பார்த்து போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னாக்கா நல்லா வந்து விசில் வந்த பிறகு இது வந்து கொச்சி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலக்காய் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்படி வந்து கலக்கிட்டுக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் வந்து நல்லா வேகட்டும். வெந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ உப்பு பத்தலைன்னா இப்போ கூட ஆட் பண்ணலாம். வெங்காய காரக்குழம்பு வைக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து இது மாதிரி நேரமாக கட் பண்ணி புளி ஊற வச்சு வச்சுருக்கோம். ஸோ டமாட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு கச்சா பிச்சாமல் வந்து இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ பூண்டு வந்து கொஞ்சம் நிறைய வந்து எடுத்துக்கணும். புளி தண்ணி வந்து நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து போட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து போட்டுக்கலாம். சீரகம் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது காரக்குழம்பு சட்னி வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாக வந்து வெந்தி போடணும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வெந்தி வந்து போட்டுக்கணும். அப்புறமா பூண்டு வெங்காயம் ரெண்டுக்கு வந்து ஆட் பண்ணிடலாம். பூண்டு வெங்காயம் ரெண்டுக்கு வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கணும்.
நல்லா வந்து வதங்கட்டும். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ மிளகாத்தூள் வந்து தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இது வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா வந்து கொதிச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. இது வந்து நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. இது வந்து கலக்கி விடலாம். ஸோ 10 to 15 minutes வரைக்கும் இருந்தாக்கா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் வந்து கொச்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது பாருங்கள். நல்லா வந்து சலசலான்னு கொதிக்குது. ஒரு 10 to 15 minutes இந்த பிறகு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு போனால் சூப்பராக வந்து நம்மளுக்கு காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடும். பிரெட் டோஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து ஆயில் போடலாம். ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து காயட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில், வெங்காயம், கொத்தமல்லி, வந்து பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி அதிகமாக போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கொத்தமல்லி வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோ. நல்லா ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். யாருக்கு நம்ம சாட் மசாலா ஆட் பண்ணுறோம். கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் வந்து நல்லா வதங்கணும். ஸோ கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சாட் மசாலா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். சாட் மசாலா ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 5 minutes வரைக்கும் நல்லா அப்படியே வதங்கிட்டோம். ஸோ ஆக்சுவலி டமாட்டா போட்டால் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பட் நான் டமாட்டா வந்து ஆட் பண்ணல. பிகாஸ் என்னோடய குட்டீஸ்க்கு வந்து கோல்டு இருக்குது. ஸோ தட் ஆனியன் வரைக்கும் தான் ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்ச நேரம் வந்து வதங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் எல்லாம் அப்படி வச்சுக்கணும் இல்லையா. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் மசாலா வந்து இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து இப்படி பண்ணிங்கன்னா தோசை தவா மேலே போடுத்தலையம்மா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி வச்சுட்டு வீட்டில் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் டோஸ்ட் இல்லைனாக்கா தவா மேலே தோசை போடுறோம் இல்லையா, அந்த தவா வச்சுக்கணும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்படி போட்டுட்டு ஸோ இது மாதிரி வந்து ப்ரெட் டோஸ்ட்டில் வச்சுட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு 5 minutes செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பக்கம் ஒரு பக்கம் திருப்பு. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடணும். ஆயில் போட்டு நல்லா வந்து காயட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு போட்டு வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா வந்து காயட்டும். நல்லா வந்து வதக்கணும். மிளகா வந்து இது போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து தேங்காய் வந்து போடலாம். தேங்காய் போட்டு டொமேட்டோ வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு டொமேட்டோ போட்டு நல்லா வதங்கிட்டு நல்லா வதங்கிட்டு நம்ம வந்து கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வதங்கினா தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. புளி வந்து போட்டுலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நல்லா வந்து இது வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம வந்து இது நல்லா வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் சூப்பராக வந்து உங்களுக்கு ஒரு 5 to 10 minutes வச்சு நல்லா தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக
வந்து ஆயில் போடலாம். புதினா சட்னி வந்து நல்லா வந்து நல்லா வந்து அரைச்சி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து நல்லா வந்து அரைச்சிட்டோம். இந்த பதத்துக்கு வந்து அரைக்கணும். ரொம்ப நுண்ணாக அரைச்சா கூட நல்லா இருக்காது இந்த பதத்துக்கு. ஸோ கடுகு வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்களானாக்கா சட்னி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சட்னி வந்து ஃபுல்லாகவே நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு.